guys, Gautam here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வில்ப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு விப்ரோவில் வில்ப் ப்ரோக்ராமை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கிறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வில்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு தான். இந்த வில் ப்ரோக்ராமில் யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்குள்ளே வராங்க. அது எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 and 2025 அப்படிங்கிற ஒரு பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க. இது வந்து மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே தான் வந்து இந்த பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா பிசிஏ ஆர் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ். இப்போ நான் வந்து பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் வந்து பிஎஸ்சி தமிழ் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து பிஏ தமிழ் தான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ வில்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் அ காமன் டைனமா ஃபார் த சூஸ் ட்ரிவன் கியூரியாசிட்டி ஆம்பிஷன் ஓப்பனிங் ஃபார் அ ஹையர் எஜுகேஷன் கேன் சிக்னிஃபிகன்ட்லி பூஸ்ட் யுவர் கெரியர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ். தென் பட் இது ரெக்வயர்ஸ் அப் ஃப்ரண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த அதர் ஹேண்ட் ஸ்டேஜிங் யுவர் கெரியர் ரைட் gives you a hot state the professional world. With a Wipro work integrated learning program, you don't have to choose the program. BCA BSc students a unique opportunity to start working with a Wipro the posing MTech degree from a premier university and the best of part who sponsor your degree. Wipro sponsor your degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டிங்க, இப்போ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் வந்துட்டு பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு படிக்கும்போதே வந்து சம்பளமும் கொடுக்குறாங்க, தென் அதுக்கப்புறம் ஒர்க்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விப்ரோ வில்போட ப்ரோக்ராம். தென் இப்போ நீங்கள் வந்து 3 years காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் எம்டெக் இல்லை எம்சிஏ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் இங்கே விப்ரோவில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், படிச்சுட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதான் இந்த விப்ரோ வில்போட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். தென் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்குள்ளே யார் வந்து அண்டர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா must have completed 10th and 12th standard அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜாப்க்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 10th and 12th முடிச்சிருக்கணும். 10th and 12th முடித்தா மட்டும்தான் அடுத்த ஒரு டிகிரியை உங்களால் பண்ண முடியும். டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 2024 or 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா 10th and 12th கிடையாது, உங்களோட அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பீப்புள்ஸ்க்கு. தென் மஸ்ட் ஹாவ் 60% ஆர் 6.0 சிஜிபிஏ இன் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்களா பிசிஏ ஆர் பிஎஸ்சி சிஎஸ், அந்த பிஎஸ்சி சிஎஸ்ல இல்லாமல் சரி எந்த டிகிரி இருந்தாலும் சரி பிஎஸ்சியில் அதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு 60% இருக்கணும், இல்லை 60%க்கு மேலே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிசிஏ பண்ணியிருக்கணும் ஆர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் கேன் பி அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு பிசிஏவும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நோ பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ட் ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங் டிகிரிஸ் வில் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நீங்கள் வந்துட்டு நான் அண்டர் கிராஜுவேட் டிகிரியே காலேஜ் போகாமல் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இது எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ஸ்கூலாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் அலோடு ஃபார் த 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பெருசாக யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஒன் பேக்லாக் இஸ் அலோட் டு த அசஸ்மெண்ட் ஸ்டேஜ். கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக்ஸ் அலாங் வித் 6th செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ 2025 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் வந்து இந்த அசஸ்மெண்ட் நடக்கிற பீரியடில் உங்களுக்கு ஒரு அரியர் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அரியரும் வந்துட்டு நீங்கள் உள்ளே வரும்போது கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் இப்போ வந்துட்டு பிசிஏ நான் வந்து 5th செமஸ்டரில் இருக்கேன். இப்போ 5th செமஸ்டரில் வந்து எனக்கு ஒரு அரியர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணலாம். ஐ மீன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 6th செமஸ்டர் முடிச்சுட்டு ஆஃபர் லெட்டர்லாம் கைக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு ஜாப் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அரியர்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ மேக்ஸிமம் கேப் ஆஃப் 3 years எஜுகேஷன் இஸ் அலோட் பிட்வீன் த 10th ஸ்டாண்டர்ட் டு தி கமஸ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு இப்போது ஏதாவது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் கேப்பில் இருந்துப்பீங்களா, அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வந்துட்டு எல்லாருமே 10th முடிச்ச உடனே வந்துட்டு +1 +2 ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த க்ரைட்டீரியாவும் பெருசாக நமக்கு எதுவும் செட் ஆகாது. அதனால் இதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் நோ கேப்ஸ் ஆர் அலோட் இன் த கிராஜுவேஷன் பீரியட். கிராஜுவேஷன் should be completed within the 3 years from the start of the courses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் டைமில் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பிட்வீன் கேப்புமே டைம் விட்டுருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2022, 2023, 2024 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 years வந்து கண்டினியூஸாக நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த 3 years கண்டினியூஸாக படிச்சதுலேயே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நடுவில் எந்த ஒரு ரீசனுக்காகவும் எதுக்காகவும் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இந்த பாயிண்ட்டை கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணி அதுலேயும் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அந்த அடிஷ்னல் க்ரைட்டீரியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் ஆட் கோர் மேத்தமெட்டிக்கல்ஸ் ஆஸ் அன் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் கிராஜுவேஷன். ஐ மீன் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வில் பி நாட் கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கோர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா, அந்த அண்டர் கிராஜுவேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆர் மஸ்ட் ஹாவ் அ PIO ஆர் OCI ஆர் கார்டு இஸ் இன் கேஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் ஆர் நேபாள் சிட்டிசன்ஸ் மஸ்ட் சப்மிட்டட் எஸ் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூட்டான் ஆர் நேபாள் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஹவ் பார்ட்டிசிபேட் இந்த எனி விப்ரோ செலெக்ஷன் ப்ராசஸ் அட்லீஸ்ட் த லாஸ்ட் 3 months ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 மாதம் பிஃபோர் 3 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் விப்ரோவில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட கைண்ட்லி சஜஷன் என்னென்னா உங்களோட இமெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு இமெயில் ஐடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா இட் வில் solely will be at the declaration of the Wipro permit restrict the participant any candidate whether eligible or not Wipro integrated learning program selection process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு are you eligible அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அடிஷ்னல் கிரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாங்காக லென்த்தாக வந்து கண்டிப்பாக போட முடியாது ஒரே காரணத்தினால நான் வந்துட்டு பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். அந்த பார்ட் 2ல் வந்துட்டு என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், தென் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், தென் அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜஸ்லாம் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். தென் அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.